யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற கோர விபத்தில் 2 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 17 மற்றும் 18 வயதுடைய இதுவரை இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதை தவிர அவர்கள் ஓட்டிச் சென்ற மோட்டார் சைக்கிள் இன்றைய தினம்தான் கொள்வனவு செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான தகவலை பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக வவுனியாவில் மனைவி மற்றும் மனைவியின் தாயாரை கத்தியால் குத்திவிட்டு நபர் கிணற்றுக்குள் குதித்த நிலையில் அவர் சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு பல செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. இது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதனூடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். இன்றைய தினம் 7ஆம் மாதம் 2ஆம் திகதி. தற்பொழுது நேரம் இரவு 11 மணி. இந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த செய்தியை நான் பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் இருவர் மோட்டார் சைக்கிள் விபத்தில் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவான் பகுதியில் இருந்து சுன்னாகம் நோக்கி பயணித்த 2 பேரே இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது. மோட்டார் சைக்கிளில் அவர்கள் சென்று கொண்டிருக்கின்ற போது வீதியின் குறுக்கே மாடு ஒன்று வந்ததாகவும் அந்த மாற்றுடன் மோட்டார் சைக்கிள் மோதுவதை தவிர்ப்பதற்காக முயற்சித்த நிலையில் எதிரே இருந்த மின் கம்பத்தில் மோதி இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் அதன் தொடர்ச்சியாக இருவரும் இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் ஒருவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கின்றார். மற்றொரு நபர் தெல்லிப்பளை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு உயிரிழந்த இருவரும் 17 மற்றும் 18 வயதுடையவர்கள் எனவும் இருவரும் கந்தரோடை சுன்னாகம் பகுதியை சேர்ந்தவர்கள் என்றும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அதை தவிர அவர்கள் ஓட்டிச் சென்று அந்த விபத்துக்குள்ளான மோட்டார் சைக்கிள் இன்றைய தினம்தான், அதாவது 2ஆம் தேதி தான் கொள்வனவு செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. இவ்வாறு இன்றைய தினம் கொள்வனவு செய்யப்பட்ட நிலையில் இன்றைய தினமே குறித்த விபத்து பதிவாகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இது தொடர்பான செய்திகள் தற்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. 17 மற்றும் 18 வயதுடைய இருவர் இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார்கள். அதுவும் அந்த மோட்டார் சைக்கிளை கொள்வனவு செய்த அன்றைய தினமான, அதாவது 2ஆம் திகதியான இன்றைய தினமே அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். தொடர்ந்து பல விபத்துக்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நேற்று முன்தினம் கிளிநொச்சி பூநகரி பகுதியிலே ஒரு விபத்து ஒன்று சம்பவித்திருந்தது. குறித்த விபத்தில் 2 மோட்டார் சைக்கிள் மற்றும் கயஸ்ரக வாகனம் ஆகிய 3 மோதியே இந்த விபத்து இடம்பெற்றதாக கூறப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது அந்த கயஸ்ரக வாகன சாரதி கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அதை தவிர 6 பேர் இந்த விபத்து சம்பவத்தில் காயமடைந்ததாகவும் அதில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரே இவ்வாறு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு அடுத்தடுத்து விபத்துக்கள் சம்பவித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. அதை தவிர மற்றொரு விபத்து சம்பவம் தொடர்பான செய்தியும் இன்றைய தினம் வெளியாக இருந்தது. வவுனியா ஓமந்தை பரநட்டகள் எனப்படுகின்ற பகுதியிலே ஒரு விபத்து ஒன்று சம்பவித்திருக்கிறது. ரயிலில் மோதி தாயும் மகளும் காயமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது ஏனையின் வீதியில் இருந்து மோட்டார் சைக்கிளில் பரநட்டகள் வீதியில் பிரவேசிக்க முயற்சித்த போதே இந்த விபத்து சம்பவித்ததாக கூறப்படுகின்றது. யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற ரயிலில் மோதியே இவ்வாறு தாயும் மகளும் படுகாயமடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அவர்கள் இருவருமே மோட்டார் சைக்கிளில் பயணித்த நிலையிலே இந்த விபத்து சம்பவித்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக அரை மணி நேரம் தாமதமாகவே அந்த ரயில் கொழும்பு நோக்கி புறப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதை தவிர குறித்த அந்த புகையிரத கடவை அமைந்திருக்கின்ற இடம் என்பது பாதுகாப்பற்ற ஒரு புகையிரத கடவையாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. காயமடைந்த இருவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இவ்வாறு வவுனியா ஓமந்தை பகுதியில் ஒரு விபத்து சம்பவித்திருப்பதானது அப்பகுதியிலும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மற்றொரு செய்தியாக வவுனியாவில் ஒரு கொடூர சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. நபரொருவர் மனைவி மற்றும் மனைவியின் தாய் ஆகிய இருவரையும் கத்தியால் குத்தியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் வவுனியா சமயபுரம் பகுதியில் இன்று மாலை 7:30 மணியளவில் பதிவாகியிருப்பதாக கூறப்படுகின்றது. வேறொரு பகுதியிலிருந்து வந்த குறித்த நபர் வீட்டுக்குள் சென்று மனைவி மற்றும் மனைவியின் தாயாரை கத்தியால் குத்தியிருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக வீட்டை தீயிட்டு கொளுத்தியிருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்தில் படுகாயமடைந்த அவர்களை உடனடியாக அயலவர்கள் மீட்டு வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்ததாக கூறப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாக குறித்த நபர், அதாவது மனைவி மற்றும் மாமியாரை கத்தியால் குத்திவிட்டு வீட்டை கொளுத்திய அந்த நபர் கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு இந்த குற்றச்செயல்களை செய்துவிட்டு அவர் கிணற்றில் குதித்தாரா அல்லது வேறு ஏதும் சம்பவங்கள் நடந்ததா என்பது தொடர்பாகவும் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் சமயபுரம் பகுதியில், அதாவது சம்பவம் இடம்பெற்ற பகுதியில் இருக்கின்ற
சில குடும்பத்தினர் ஊடகங்களுக்கு கருத்து கூறியிருந்த போது குறித்த இருவரும் வெவ்வேறு திருமணங்கள் செய்தவர்கள் என்றும் கடந்த ஒரு வருட காலமாகத்தான் இவ்வாறு கணவன் மனைவியாக அந்த பகுதியிலே இணைந்து வாழ்வதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலைத்தான் இப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவத்தில் 30 வயதுடைய வசந்தி எனப்படுகின்ற பெண்ணும் 69 வயதுடைய அந்த பெண்ணின் தாயாரும் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்ட நபர், அதாவது சம்பவத்தை செய்ததாக கூறப்படுகின்ற நபர் 45 வயதுடைய கிருஷ்ணகுமார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அடுத்த கட்ட விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்த். También